பசங்களோட போய் தியேட்டரில் விசில் அடித்து படம் பார்த்தவனோட படத்தை தமிழ்நாடே திருவிழாவாக கொண்டாடுனுச்சு. எந்த தியேட்டர் வாசலில் போஸ்டரை வேடிக்கை பார்த்துட்டு நின்னானோ அதே தியேட்டர் வாசலில் அவனோட போஸ்டரை உலகமே வேடிக்கை பார்த்துச்சு. உண்மையாக உழைக்கிறவனுக்கு காலம் தர சர்ப்ரைஸ் அப்போ தான் அவனுக்கு கிடைச்சிச்சு. வெறுங்கையோட வந்தவன் கைக்குள்ள உலகம் அடங்குற நேரம் வந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா எந்த நிலையில் இருந்தாலும் சாதிக்கிறது பெருசு இல்லை, சாதித்த பிறகு வந்த நிலையை மறக்கக்கூடாதுன்னு எங்களுக்கெல்லாம் புரிய வச்சவங்க அவன். உலகமே அவன் பேரை கத்தி சொன்னப்ப அவன் மட்டும் அமைதியாகவே இருந்தான். அது ஏதோ வழியில் லக்கில் கிடைச்ச வெற்றி இல்லை, அது பல வருஷம் வழியில் கிடைச்ச வெற்றி. ஏன்னா அத்தனை வருஷ பயணத்தில் அவன் மேலே விழுந்த ஒவ்வொரு அடியும் அவனை பக்குவப்படுத்தி இருந்துச்சு. எல்லாம் சரி தம்பி, இந்த கதையை நீ ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? குடும்ப சூழ்நிலை, வறுமை, பசியில் காலியான பாக்கெட்டோட என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஜெயிப்போன்ற வைராக்கியத்தை மனசில் கட்டிக்கிட்டு ஓடுற ஒவ்வொருத்தனோட கதைங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இது யாரோ ஒருத்தனோட கதை இல்லைங்க, எங்களில் ஒருத்தனோட கதை. என்னதான் அவன் எங்களில் ஒருத்தனா இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவன் மாவீரன் தாங்க.